ஆண்டவர் சொல்கிற காரியம் பாருங்க, 500 பேர் மத்தியில் ஆண்டவர் சொல்லுவார். ஏறக்குறைய 500 பேர் தரிசனம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் எப்படி போகிறேன்னு அப்படியே வருவேன். நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயும் போகாம புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, எருசலேமிலே தங்கி இருந்து அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லுவாரு? 500 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா பெந்தெகோஸ்து நாள்ல எத்தனை பேர் கூடி இருந்தாங்களா? ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு. எத்தனை பேர் கூடி இருந்தாங்க? 120 பேர் தான். மீதி 380 பேர் தேவன் பேசின அதற்கு கீழ்ப்படியாமல் அவரவர்கள் வேலையாய் அவருடைய வீடுகளுக்கு, அவங்க குடும்பத்திற்கு, அவங்க உலக காரியத்தை என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. ஆனா கூடி வந்தது வெறும் 120 பேர். ஆமென். அப்ப மெஜாரிட்டி 120 380. ஆனா அங்க போல ஆண்டவர் இங்கதான் வந்தார். அவ்வளவு பேர் இருக்கு, அவனுக்கு எல்லாரும் சொன்னா பெரிய எழுப்புதல் வரும் அப்படி இல்ல. எங்க ஒருமனப்பட்டு கூடி வந்தா, சின்ன கூட்டமாய் பேசின வார்த்தையை கேட்டவர்கள் சின்ன கூட்டம் 120 பேர். இன்னைக்கு வேணா நாளைக்கு அப்படி இல்ல. அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்த பொழுது தேவ ஆவியானவர் இறங்கி வரும். நல்லா தெரிஞ்சீங்க. ஏன் சில பேர் மட்டும் ஆசீர்வாதமாகனா, அவங்க தேவனை தேடி தேவ சபைக்கும் தேவனுடைய கூடுகைக்கும் அவர்கள் வருவதனாலே கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். அவ்வளவுதான். ஏன் ஒரு சபையில சில பேர் மட்டும் ஆசீர்வாதம் இருக்கிறாங்கன்னா, அவர்கள் தேவனை தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையார் கூடி வரும் பொழுது அவர்கள் அந்த இடத்துக்கு கூடி வந்து ஒருமனப்பட்டு, ரொம்ப முக்கியம், ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் பொழுது எல்லோரும் மேலும் தேவ ஆவியார். நான் இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, உங்க சத்தத்துக்கு செவி சாய்க்க மாட்டாரு, வாழ்க்கை மாற மாட்டது. காரணம், கூடி வரீங்க சில பேர், ஆனா ஒரு மனம் இல்லை, ஒரு சிந்தை இல்லை, ஒரு காரியத்தின் மேலே ஜெபிக்கும் பொழுது அந்த வைராக்கியத்தோடு ஜெபிப்பது இல்லை. ஆமென். அப்போ நான் ஒருமனப்படாத பொழுது தேவன் இடத்தில் ஆசைப்படுவதில்லை, தேவன் இறங்கி வருவதும் தொடுவதற்கும் அவர் விருப்பப்படுவதில்லை. ஆமென். ஃபர்ஸ்ட் திங், நீ தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு நீ சபையார் கூடி வரும் பொழுது தேவ ஆவியானவர் அந்த இடத்தில் உடனே இறங்கி வருகிறார்.